மேசராசி அன்பர்கள் அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிற நேரத்தை திறக்கிற நேரமும் சரியாக இருக்க போதுங்க. கொட்டும் மழையிலும் குபேரன் வீடு வருகிற காலகட்டம். ஏன்னா மேசராசி சிறப்பு என்னன்னா, இவங்க ரொம்ப தைரியமானவங்க. இப்போ முக்கியமான பாயிண்ட் இந்த ராசிக்கு என்னன்னா, திருமணம் இருக்கா இல்லையா, டும் டும் சத்தம் கேட்குமா கேட்காதா, இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மாணவர்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கோல்டன் டைம் என்னன்னா, ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அஸ்ட்ராலஜருங்க, நியூமராலஜர், சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடியவர். தமிழ்நாட்டுல சோழி பிரசன்னம் பார்க்கக்கூடிய நபர்கள் கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அதுல மிக முக்கியமான நபர் இவர். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனையா, வாஸ்து ரீதியான ப்ராப்ளம் இருக்கு, யாரை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியலன்னா சாரை நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். அவர் வேற யாரும் இல்ல, நம்மளுடைய ஸ்ரீ சுபம் விஜயகுமார் சார் தான் இன்னைக்கு நமக்காக ஒரு சூப்பரான சுக்கிர பயிற்சி கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க? அருமையா இருக்கேன். சூப்பர் சார். உங்க பதிவுகள் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு சார். அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் சுக்கிர பயிற்சி. ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியோட பலாபலன்கள் சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சினா என்ன, எப்ப வருது? நிச்சயமா சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1ஆம் தேதி பக்கம். முதல்ல இந்த ராகு கேது பிடியிலிருந்து வெளியே வருவதே உலக அளவில் பல மாறுதல் ஏற்படும். இத்தனை நாளாக பார்த்தீங்கன்னா அனைத்து கிரகம் ராகு கேது அடைபட்டு இந்த சுக்கிரன் கேதுவின் பிடியிலிருந்து இந்த ராசி சிம்மத்தை விட்டு கன்னிக்கு வருவதே மிகப்பெரிய யோகம். இங்கே நீச்சம் சொல்லுவாங்க, ஆனால் நட்பு கிரகம் சனி பார்க்கும்போது அந்த நீச்சத்து வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு உலக அளவில் பல மாறுதல். இந்த கேதுவின் பிடியில் என்னைக்கு சுக்கிரன் மாட்டுச்சோ அன்னைக்கு எக்கனாமிக்கில் மிகப்பெரிய மாறுதல். உலக அளவில் நகை வியாபாரம் ரிட்டர்ன் அடிச்சது, குறைஞ்சது. பொருளாதார ரீதியாக நிறைய ஷேர் மார்க்கெட் கிராஷ் ஆனது. இது மட்டும் இல்லை, குடும்பத்தில் அனைத்து குடும்பத்திலையும் ஏதோ ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. முதல்ல சுக்கிர பயிற்சி ஏன் பார்க்கணும்னா, சுக்கிரன் கடாட்சம் இருந்தால் தான் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்கும். 16 வகை செல்வங்களுக்கு சுக்கிரன் தேவை. குழந்தை பாக்கியம், வீடு, இடம், சொத்து இது மாதிரி அமையணுமா, சுக்கிரன் இல்லாமல் சந்தோஷம் இல்லை. அப்போ இதோட பற்றி தெளிவாக 12 ராசிக்கு பார்த்துருவோம். சூப்பர் சார். பணம், பொருள், செல்வம், செல்வாக்கு உங்களுக்கு வேணுமா, அப்போ சுக்கிர பயிற்சியை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்கன்னு சார் சொல்லியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையாக சொன்னீங்க சார். இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான சுக்கிர பயிற்சியை நம்ம பார்த்துடலாம். சுக்கிர பயிற்சி பலாபலன்களை ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். இன்னைக்கு நம்ம அந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் முதல் ராசியான மேஷ ராசி நேயர்களுக்கு எப்படி கிடைக்க போகுதுன்னு பார்க்க போறோம். ஏன்னா மேஷ ராசி நேயர்கள் ஒவ்வொரு கதவா நான் தட்டுற, எனக்கு அந்த அதிர்ஷ்ட கதவு திறக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கள நிறைய பேர் பார்த்திருக்கோம். ஸோ அதிர்ஷ்ட கதவு இந்த சுக்கிர பயிற்சியில அவங்களுக்கு ஓப்பன் ஆக போகுதுன்னா என்னென்ன மாதிரி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது? நிச்சயமாக மேசராசி அன்பர்கள் அதிர்ஷ்டம் கதவை தட்டுகிற நேரத்தை திறக்கிற நேரமும் சரியாக இருக்க போதுங்க. கொட்டும் மழையிலும் குபேரன் வீடு வருகிற காலகட்டம். ஏன்னா சுக்கிரன் தான் மிகப்பெரிய முக்கியம். சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இவங்க 6ஆம் இடத்துல பயணிக்கிற காலகட்டம். ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் வேலை வாய்ப்புங்க. நிறைய பேருக்கு ஃபஸ்ட்டு சார் வேலை கிடைக்குமா, வேலையில் மாறுதல் இருக்குமா, வெற்றி ஜெயிச்சிருவானா, பொருளாதார உயர்வு வந்துருமா. நிச்சயமாக இவங்களுக்கு செல்வ கடாட்சம் ஏற்படுகிற பொருளாதார உயர்வு வருகிற காலகட்டம். நிறைய பேர் இதுக்காக இயங்கிட்டு இருந்தாங்கன்னு சொல்லலாம். இதற்கு மிகப்பெரிய ருணரோக சத்ருஸ்தானத்தில் வலிமை குன்றிய சுக்கிரன் இருக்கும் காலகட்டத்தில் என்ன நடக்க போதுன்னா, எதிரிகள் விலகுவார்கள், தொல்லை கொடுத்தவர்கள் விலகுவாங்க. இந்த ராசிக்கு வேலை செய்யும் இடத்துல நிறைய காம்படிஷன். இவங்க செஞ்ச வேலையை மற்றவங்க அங்கீகாரம் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க செய்த வேலைக்கு இவங்களுக்கே அங்கீகாரம் கிடைக்கதான் இங்கே சிறப்பாக இருக்குது. அப்போ இவங்களுக்கு தொல்லை கொடுத்தவும் விலகக்கூடியது. கடன் அடைக்க ஒரு வழி பிறக்குது. பொதுவாக ஏன்னா இந்த ராசி ஒரு சில தெரிஞ்சு தெரியாமையோ சொந்த பந்தத்துக்கோ யாருக்கோ வாங்கி கொடுத்த கடனுக்காக படாது பட்டுட்டாங்க. இப்போ தான் அந்த படிப்படியாக குறையிற காலகட்டம். மேசராசி சிறப்பு என்னென்னா, இவங்க ரொம்ப தைரியமானவங்க, தலைமை பண்பை நோக்கி பயணிக்கக்கூடியது, துணிந்து முடிவெடுக்கக்கூடிய அன்பர்கள் இவங்க. இந்த நேரத்தில் இந்த சுக்கிர பயிற்சி மீண்டும் ஒரு உச்சஸ்தானத்தை கொண்டு போய் வைக்க போகுது. இந்த ராசி அன்பர்கள் பொதுவாக இடம், வீடு, சொத்து இது மாதிரி வாங்கக்கூடிய எண்ணங்கள், வாங்குறாங்களோ இல்லையோ சும்மா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடம் என்ன விலை, என்ன ரேட்டுக்கு போகுது, என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன, சென்ட் என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர்த்துக்கு சொத்து வாங்குற யோகம் உண்டு. அப்போ இந்த சுக்கிரன் அம்சம் வந்தவொடனே நிறைய நாளாக பிளான் இருக்கும். ஒரு சிலர் அப்பார்ட்மெண்ட்டை கட்டின வீடாக வாங்குறது, அது இல்லைன்னா இடமா வாங்குறதா, இல்லை வண்டி வாங்கணுமா, இதெல்லாம் ஜாதக அடிப்படையில் பிரிக்க வேண்டிய விஷயம். அப்போ ஏதோ ஒரு அசட்டு உண்டு.
இதில் ஒரு சிலருக்கு ஒன்றை கொடுத்து விட்டு இன்னொன்றை வாங்குறாங்க. ம். ஒன்றை கொடுக்குறாங்கன்னா ரொம்ப சார் ஊர் பக்கம் இருக்கோம், நாங்கள் அங்கே கொடுத்துட்றோம் ஒன்று. ஏன்னா பூர்வீக ரீதியான சொத்து வருது சார், அதை நான் உறவினருக்கே கொடுத்துட்டு பணத்தை மட்டும் வாங்கிக்கிறேன். ம். இந்த மாதிரி அம்சம் இந்த ராசிக்கு வந்திருக்கு. ம். இப்போ முக்கியமான பாயிண்ட்டே இந்த ராசிக்கு என்னன்னா, திருமணம் இருக்கா இல்லையா, ம். டும் டும் சத்தம் கேட்குமா கேக்குமா கேட்காதா, கேட்காதா இல்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுங்க, நான் இமயமலைக்காவது போயிடுறேன். ஐயோ அந்த அளவுக்கு. என்ன ரீசன் அப்படின்னா, இந்த ராசிக்குங்க ம். எல்லாம் பக்கத்தில் வர மாதிரி வந்து முடிவாகிற மாதிரி அடுத்து. கிட்டத்தட்ட பத்திரிக்கை அடிக்கிற வரைக்கும் போய் நிறைய பேத்துக்கு தாமதமாயிருச்சு. ம். மன வருத்தப்படக்கூடிய காலகட்டம் அல்ல. ஃபஸ்ட்டு நல்ல விஷயம்னா, ம். ஆவணி மாதம் ஸ்டார்டிங்கில் சுக்கிரன் வந்ததும் ஆவணி மாதம் தொடக்கத்திலேயே நல்ல வரன் ஃபிக்ஸ் ஆக போகுது. மனதுக்கு பிடித்த ம். ஒரு நல்ல வரன் வருகிற காலகட்டம். இவங்க ஒரே ஒரு சூட்சமத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ம். நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்காதீங்க, ஓகே. அதை தாண்டி கட்ட பொருத்தம், கிரக பொருத்தம் இதெல்லாம் பார்க்கணும். ம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ம். இந்த மேசராசி அன்பர்கள் மிகப்பெரிய ஒரு மன வருத்தத்தில் என்னன்னா, ம். ஏற்கனவே கல்யாணமானவங்க ம். சார் குடும்பத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம் இருக்குது, இது கண்டினியூ ஆகுமா இல்லையா, ம். இல்லை நாங்கள் வேறு வாழ்க்கையை பார்க்கலாமா, ம். இப்படி ஒரு சிலர். ம். ஒரு சிலர் இல்லை சார் நாங்கள் பிரியணும் முடிவு பண்ணிட்டோம், அடுத்த திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும். ம். இந்த மாதிரி கேட்டுட்ருக்கவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு யோக பலன் கிடைச்சி ம். உங்களுக்கு ஒரு தக்க துணை கிடைக்கிற காலகட்டம் வந்தாச்சு. ம். மாணவர்களாக இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோல்டன் டைம் என்னென்னா, ம். IELTS, TOEFL, GRE இந்த மாதிரி எக்ஸாம் எழுதி வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட ம். வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புண்டு. நிறைய பேர் கேம்பஸ் இன்டர்வியூ இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கோம் சார், ம். கிடைச்சிருமா, ம். கேம்பஸ் இன்டர்வியூ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்னும் கூப்பிடலையே, இந்த மாதிரி தவித்தவங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வரப்போகுது. ஓ. அப்போ சூப்பரான நேரம்ங்கிறதாம். ம். இவங்களுக்கு பிஸ்னஸ் ரீதியாக பொதுவாகவே பிஸ்னஸில் மிகப்பெரிய உச்சம் தொடும் காலகட்டம். ஓ. ஏன் உச்சம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இங்கே சனி வேற வக்ரம் பெற்றது, ம். குரு 10ஆம் வீட்டை பார்க்குது. நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணணும், கூட்டா தனித்தா ஏதோ ஒரு பகல் டெவலப் ஆகணும்னு ஏங்கிட்டு இருந்த ராசிங்க. ம். சார் நாங்கள் ஜான் ஏர்னா முளம் சறுக்குது, ம். எங்கள் காம்படிஷன் வெளியில் சார், எங்கள் குடும்பத்தில் ம். சொந்த பந்தத்தில் எங்கள் வளர்ச்சி பிடிக்காமல் இருந்தாங்க. ம். ஒரு சிலர்லாம் சரி என்ன தோஷமாக இருக்குது, செய்வினியாக இருக்குமா, ஏதோ தொந்தரவாக இருக்குமே, இது மாதிரி மாறி மாறி இருந்தாங்க. இப்போ தான் வளர்ச்சி பெறுகிற காலகட்டம், வாங்குகின்ற தொழில் செய்கின்ற தொழிலில் படிப்படியாக முன்னேறுகிற காலகட்டம் வந்தாச்சு. அற்புதமான காலகட்டங்க. இப்போ சூப்பர் சூப்பர் சார். இவங்க நல்லா ஜெயிக்கணும்னா ஏதாவது பரிகாரம் மாதிரி இந்த காலகட்டத்தில் பண்ணிக்கலாமா? நிச்சயமாக இந்த நேரத்தில் இவங்களுக்கு ஒரு இறை வழிபாடு துணை நின்று வழி நடத்த போகுது. இந்த ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா, வள்ளி தெய்வானையோடு இருக்கிற முருகர் வழிபாடு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. வராகிய பைரவரோ பிடிச்சிக்காங்க, உங்கள் வாழ்வில் இப்போ சூப்பராக வந்துடும். வராகி பைரவர் தான் என்னென்னா உங்களை வழி நடத்திக்கின்ற தெய்வமாகவே அமையறாங்க. கோல்டன் டைம், விட்டுறக்கூடாத நேரம், மிஸ் பண்ணக்கூடாத நேரம் இதுன்னு சார் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ மேஷராசி நேயர்களே, வராகியும் வள்ளி தெய்வானையோட இருக்கக்கூடிய முருகப்பெருமானையும் இருக பிடிச்சு கொள்ளுங்க. இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த ராசிக்கு சுக்கிர பயிற்சி என்ன மாதிரி யோகங்களை கொடுக்குது அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. நன்றி சார். இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை மற்ற ராசி நேயர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. சாரை நீங்க அஸ்ட்ராலஜி ரீதியா சந்திக்கணும், உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்க டைரக்டா கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்கு. எனக்கே ஜாதகம் பார்க்கணும்னு ஆசை, அதாவது நான் ஜாதகம் கத்துக்கணும், ஜாதகம் பார்ப்பதற்கு எனக்கு அந்த புரிதல் அப்படின்றது வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சார் ரொம்ப அழகா ஒரு புக் எழுதி வெளியிட்டிருக்காங்க. இந்த புத்தகத்தை நீங்க படிச்சா போதும், நீங்களும் ஜோதிடர் ஆகலாம். உங்கள யாருக்காவது ஜோதிடர் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கா, கண்டிப்பா இந்த புக்கை வாங்கி படிங்க. இது அமேசான், பிளிப்கார்ட் ரெண்டுத்துலயுமே கிடைக்குது. எனக்கு அதுலலாம் போய் பார்க்க தெரியாதுங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்க ஆன்லைன்லயே கொரியர் மூலமா இந்த புக்கை நீங்க வாங்கிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான புத்தகம், இதையும் பயன்படுத்திக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.